Happy morning, sir. Happy morning, ma'am. Happy morning, sir. Happy morning. Thank you. Happy morning. 10%. Yes. So how's your day? எப்படி போச்சு உங்க நாள்? பரவாயில்ல சார். Super. That's fantastic. So learning new things. புதுசா கத்துக்கிறீங்களா? என்னங்க சார்? புதுசா கத்துக்கிறீங்களா? இதுக்கு புது விஷயங்க கத்துக்கிறீங்களா டெய்லின்னு கேக்குறா. ஆமாங்க. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விஷயம் கத்துக்கிறவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. புதுசா கத்துக்கிறவங்க, புதுசா ட்ரை பண்ணவங்க. சரிங்க. சோ இதெல்லாம் வந்து சிம்பிள் ஆஸ்பெக்ட்ஸ். ஆமா. To be happy. அது எதையாவது கத்துக்கணும்னே தான் நான் எதையாவது ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறேன் சார். எக்ஸாக்ட்லி. தட்ஸ் குட் திங் மேம். எப்பவுமே வந்து கத்துக்கிட்டே இருக்கிறது. அதுதான் கண்டினியூஸ் லேர்னர் ஆர் லைஃப் லாங் லேர்னர்ஸ் சொல்லுவாங்க. ஆமா. ஹாப்பி மார்னிங் கனகேஸ்வரி மேம். ஹலோ, உங்க வாய்ஸ் சரியா கேட்கல மேம். கனகேஸ்வரி மேம், உங்க வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. ஹாப்பி மார்னிங் நந்தகுமார் சார். ஹாப்பி மார்னிங் யாமினி. ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங். கனகேஸ்வரி மேம், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க சைடுல நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். We couldn't hear you properly. Okay, good to see you all here. So, who is ready to start our practice session? So remember, our session is not like just sitting and listening. Gyan na theriyula ungalku. ஒரு சாமியார் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, கதை சொல்லுவாங்க, கேட்டோமா போயிட்டோமா, அதுதான் ஞான. ஞானம் கொடுக்கறது. இங்க வந்து நம்ம வந்து ஞானம் கொடுக்கறது கிடையாது, செய்ய வைக்கிறது. நம்மளும் செய்யறோம், மத்தவங்களும் செய்ய வைக்கிறோம். அதுதான் நம்ம இங்க பண்றோம். அதுதான் வித்தியாசம். Are you clear with that thing? எம்பவர்ல இருக்கிற எல்லா செஷன்ஸ் இப்படிதான் இருக்கும். எதுவுமே வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ டாஸ்க். இட்ஸ் எ டாஸ்க். எம்பவர்ல இருக்கிறது எல்லாமே டாஸ்க் தான். டாக் எதுவுமே கிடையாது. யாராவது வந்து நம்மள எம்பவருக்கு வந்து டாக்குக்கு நீங்க வந்து பேசுறீங்களான்னு சொன்னா, பேசுறதுக்குன்னா நான் வரமாட்டேப்பா, செய்யறதுக்குன்னா நான் வருவேன். புரியுதுங்களா? So that is the difference between others and our empower thing. So can we talk or can we task? Task. Exactly. That is what we are expecting here. We want everyone to do this. Actually இந்த பேச்சு நம்ம டாஸ்க்லவும் சொல்லணும். என்ன மினி? சொல்லுங்க. அதுதான் நம்ம டாஸ்க்லவும் இது சொல்லணும் கிளியரா. Because there are many people who are simply coming and it's like an enjoy பண்ணி போற மாதிரி தான் இருக்குது தவிர்த்து. So people are not doing. So பண்றவங்களே ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. We want to create more people. See, முத்துசாமி சார் பண்றாங்க. So இப்ப டாஸ்க்ல வந்து நம்ம நந்தகுமார் சார் ரெகுலரா வந்தாங்க. இப்ப சார் he is doing a lot of things. But சார் has a lot of already exposure இருக்கறனால he is doing a lot of things. But people are coming out, right? See, in our 5am club, this is what we are expecting. We need people to come out and do, act. So the next step to the talk is an act. So we want people to do this thing and let us do that one. So we should replace the talk to the task. Okay, so over to you, friends. So already we are 6 minutes ahead. So who can lead the session today? One can lead or multiple people can lead?
We have many acts here. Yes. Maybe over I'll to you. start. Yeah, I'll start. No. Yeah, go ahead, Dhanlakshmi, Yani. Go I ahead. think Dhanlakshmi அம்மா start பண்றீங்களா? இல்ல நீங்க பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. நான் பார்த்த புதுசா யாராவது பண்ணுவாங்கன்ட்டு. கணேஸ்வரி மேம் பண்றீங்களா? அவங்களுக்கு கிடைக்கலையே தெரியலண்ணா. வேற யார் இருக்காங்க? நான் ஸ்டார்ட் பண்றேன் மேம். Yeah. Happy morning, friends. Welcome you all to the happiness dose session. Are you all really happy, or you all trying to be happy, or you want to be happy? We are practicing to be happy, ma'am. I am practicing to be happy. Superb. Yeah. Now, when we look at the statistics, in India, 49 million people are suffering out of mental health issues. 16% of them, they are affected with mental health issues. And when we ask someone if they are happy, most of the people, they lie telling that I'm happy. But the statistic shows that 98% of the people, they lie that they are happy. Then we can see that 74% of Indians are into stress and 88% of the people are worried. So 150 million Indians, they require mental. So this happiness dose helps us to learn how to be happy. After learning, we can spread the joy around us as our part in supporting them. We move on to the next slide now. It's very sad to know that India is in the 139th place. When you look at the happiness index in the world, India currently it is in the 139th place out of the 149 countries. Even our neighborhood countries like Pakistan, Nepal, Bhutan, they are far ahead in the happiness index. So we should try to do something on our part to increase the happiness index. Now, how are we going to hack the happiness in us? We have dose, right? Mani sir has coined the word dose, happiness dose. So dose stands for an acronym. So when you expand dose, you get it as dopamine, oxytocin, serotonin, and endorphin. They are the 4 happiness hormones. So when we look at dopamine, it is a reward chemical. When you complete even a small task, your body secretes dopamine as a reward. Now, dopamine can also be triggered by doing self-care activities. Many people think that self-care is selfishness. It's not like that. If we take care of ourselves, mentally as well as physically, we'll be happy and we'll be able to spread the happiness around us. So you can choose any self-care activity like walking, swimming, reading a book, whatever you enjoy, you can do that to be happy. Next, regarding the eating of food, you have to go for the food which you like rather than eating what is available. And even when you're eating, you have to relish each and every bite of your food, chew it well, mix it with your saliva, enjoy the taste, and you have to eat like that. That becomes a trigger to the secretion of dopamine. Next, we have to celebrate even small victories. That is also triggers dopamine chemical. The next one is the love hormone, oxytocin. Oxytocin, our body secretes oxytocin when you're hugging someone of your family, when you hold the hands of senior citizens, when you play with the baby, when you play with your pets,
Even when you compliment others for their deeds, when you say well done, good to others, our body secretes love hormone, the oxytocin. Next, we have the serotonin. Actually, it is a myth that only female undergo the mood swings. The reality is even men undergo that. So how to stabilize our mood swings? We can do it either by meditating. You can go for a walk in the nature. You can run. You can expose yourself to sun. When you expose yourself to sun, actually our body, it prepares vitamin D, which is also a mood stabilizer. And you can walk in the nature, like when you come to walking with barefoot, it is more beneficial. You can walk along the beach sand if you have a sea nearby, or you can walk on the road. When you're walking, you just look around you, keep your mobile phones away, look around you, gaze at all the natural things like sky, trees, plants, everything. Just enjoy and give a walk. You can go for swimming, or you can do cycling to stabilize your mood. Next is endorphin. Endorphin is the painkiller. The most consumed drug in the world, it is the painkiller. It is very common nowadays, like even a small pain, people go for the help of painkillers. But actually, that is not good. Instead, we can do some exercises, laughter exercise, which we'll be doing at the end of the session. It secretes endorphin. Then essential oil. You can consume essential oils, or you can smell it. It gives a relief from your pain. When you come to the consumption of essential oil, peanut oil, it's very helpful. It prevents even cardiac problems. So you can go for the consumption of pure, unrefined groundnut oil. Next, you can consume pure dark chocolate if it is available. Next is watching a comedy show. Like you can watch comedy shows in the TV like Aditya, Siri, whatever you like. And you can exercise. When you exercise, your body secretes endorphin. So these are the 4 happiness chemicals, and these are the ways in which we can help our body to secrete these chemicals and be happy. We'll move on to the next slide now. So let us all implement these things and help our body to secrete the happiness hormones. Now we'll go on to the smiley challenge. Okay, let us all close our eyes. Take a deep inhale. Let us all go to yesterday. Just go through all the things what happened yesterday and pick the situation or an instant at which you were so happy or which made you so happy. Visualize that instant, visualize it. Now, recall who were around you. What were the sounds which you heard? What were the things which were happening when you were so happy? Recall it. Just enjoy that moment. Now we are going to draw a smiley which represents the happiness which we experienced. Let us take our index finger. We are going to draw a smiley on the air. Drawing with your index finger on the air is a therapeutic approach. So let us draw a smiley which represents the happy moment on the air. Now, slowly you take the smiley and let us wear the smiley as a mask to our face. Experience how happy you were. Now let us open our eyes slowly. There is a whiteboard in front of us. You can see a pen. Now we'll start drawing the smiley which we visualized on the screen. Let it be as colorful
and as beautiful as possible. I can see Dhanalakshmi Amma, she started drawing. Let us all start drawing. And when we are drawing, let us make sure that we are not overlapping with other people's drawing. Let us give others space. Just in front of us, we can see like how a whiteboard is turning into a beautiful screen with a lot of smileys. So nice to see all your colorful smileys early in the morning. Vijay ma'am is drawing, Nandakumar sir is drawing, Kanakeshwari ma'am, Dhanalakshmi ma'am. Once you are done, you can raise your hand so that we can move on to the next task. If we have finished, just look at other people's smileys and just recall how happy they were. So nice. Friends, have you completed drawing? Are you all done? Now we'll move on to the next challenge. Now, let us close our eyes. We are going to visualize one thing which we are going to do today, which will make us so happy. Like you have a task, you are going to do it today, which makes you so happy. Visualize that you have completed the task. Just feel the happiness once you are done with the task. Now, let us take our index finger and let us start drawing a picture which represents the happiness once we have completed the task. Now let us slowly open our eyes. We have a whiteboard in front of us. Mani sir has divided into 8 parts and we have here, he has given us each one a space to draw. Now let us take the pen and let us draw a picture which represents the happy moment after completing the task today. You can click on the screen. You can zoom your part and you can start drawing. You can use as many colors as you can, make it so colorful. Let us start drawing.
I can see Vijay ma'am drawing, Nandakumar sir, Kanageshwari ma'am, Gomadi ma'am, Dhanalakshmi amma. We can start drawing on the screen. You can see before your eyes like how the white screen is getting transformed into a colorful place. Now, from childhood, we'll be very happy to get a green tick mark from our teacher. So here Mani sir is giving us a green tick mark. Let us accept it and be so happy. And he is giving us the unconditional love for the happiest moment of the day and our happiness drawing. And he gives us a golden star to show that we are the star performer of the day. But Karpagalli ma'am, you have not drawn in your square. Can you start drawing? கற்பகவல்லி மேம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த இது பென் ஏதாவது எடுக்கிறது இல்ல are you facing any issues? ஆமா, I can see the pen in my screen, but அத வந்து டச் பண்ணி மூவ் பண்ணா அது எனக்கு பிக்சர் எதுவும் வரைய வரல. நீங்க அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் மேம். நீங்க கலர் செலக்ட் பண்றதா இல்ல வந்து அந்த இது செலக்ட் பண்றதா? நீங்க கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த width of the pen நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். இப்போ நீங்க பண்றது I can see ஒரு கோட் வந்துச்சு. நான் அதை எரேஸ் பண்ணிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. You can draw in a square ma'am. உங்களோட ஸ்கொயர் மட்டும் நீங்க ஜூம் பண்ணிட்டு அதுல நீங்க டிரா பண்ணலாம். ஓகே, சாரி, அத எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே. முதல் நாள்னால ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ பி கூல், டோன்ட் வரி. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து முதல் நாள் வந்து எல்லாமே தப்பு பண்ணி தான் வந்தது. I can see many scratches. Yes. Good. சின்ன வயசுல நம்ம ஆரம்பிக்கும் போது டிராயிங் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தோம் அப்படியே யோசிங்க. You be like a kid here. Okay, we want to be happy here. Practice like a kid. சந்தோஷமா இருக்கிறவங்க வாழ்க்கையில குழந்தைங்க மட்டும்தான். சோ நீங்க இந்த ஹாப்பினஸ் கிளப்ல இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்க ஒரு குழந்தையா நினைச்சுக்கோங்க. So do whatever you want. முடிச்சிட்டீங்களா? கற்பகவல்லி மேம் முடிச்சிட்டீங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது போதும் மேம். எனக்கு இன்னும் அந்த இது பென் ஆபரேட் பண்றதுக்கு ஃபுல்லா வரல. சோ மேபி நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் இன்னும் நிறைய பண்ணுவேன்னு நினைக்கிறேன். Yeah. You'll get a hold ma'am. Like you'll get a hold of it. இன்னைக்கு தானே புதுசா பண்றீங்க இல்லையா? ஒரு 2 நாள் பண்ணீங்கன்னா it's not a big thing. You can get a hold of it. Yeah. நல்லா பண்ணிருக்கீங்க மேம். வெரி குட். சூப்பர். சூப்பரா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. Yes, that's fantastic. உங்கள மேல நம்பிக்கை வைங்க, அவ்வளவுதான். You can do that. நீங்க சொன்ன மாதிரி 2-3 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தானாவே வந்துரும். கோலம் போட்ட மாதிரி தான். அசால்ட்டா பண்ணுவீங்க.
ஆக்சுவலா சின்ன வயசுல கோலம் வாஸ் காலங்காத்தால எழுந்து அந்த இல்ல காம்படிஷன் வேற வரும், பக்கத்து வீடு எதிர் வீடு ஆளுங்க எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்யணும் அப்படின்னு ஆசை ஆசையா கோலம் போடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். அந்த காலத்தை நாங்க திரும்பி எடுத்துட்டு வரோம். அதுதான் ஹாப்பினஸ் கிளப். இன்னும் முன்னாடி இருக்கு. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சந்தோஷம் பண்ண வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஹாப்பினஸ் கிளப். நீங்க வந்து யூ ஷுட் ஃபர்கெட் எவ்ரிதிங். யார் இருந்தாலும் சரி, நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் இருந்தாலும் சரி, குழந்தைதான் இந்த 6 AM கிளப்புக்கு வந்தா. என்ன யாமினி? யுஎஸ் பிரசிடென்ட் வந்தாலும் அவ்வளவுதான், உக்காரு நர்சரி குழந்தை மாதிரி உக்கார வச்சுட்டு எங்களோட லாஃபிங் மாஸ்டர் வருவார். அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். அவர் அடிச்சாருன்னா தாங்க முடியாது, அவ்வளவுதான். ஓகே சார். மேம் இந்த 2 நாள்ல பாருங்க மேம், யூ வில் கெட் a hold of it. இன்னைக்கே சூப்பரா பண்ணிட்டீங்க மேம். குட். Now எல்லாரும் I hope everyone has completed. எல்லாரும் முடிச்சிட்டோமாப்பா? Shall we Now start? we'll go to Yeah. yes now. Yeah, please Yes. go ahead. Yeah. Now we'll go to the interpretation of other people's drawing. That is, we are going to observe the drawing of the people next to us. Then we are going to think what happy moment they underwent for them to draw this picture. Then we are going to give them a பாசிட்டிவ் பிளான். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணா அவங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு ஐடியா நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இப்ப விஜய் மேம் வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் நந்தகுமார் சாருக்கு சொல்லுவேன், அவங்க வந்து கனகேஸ்வரி மேம்க்கு சொல்லுவாங்க. அப்படியே அது செயின் மாதிரி போகும். கடைசியில வந்து தனலட்சுமி மேம் வந்து she'll suggest an activity for today for Vijay ma'am. So we'll start with Vijay ma'am. Happy morning, Vijay ma'am. Happy morning, Amni ma'am. இன்னைக்கு வந்து நீங்க do something creative, whatever you have not done for a long time, try doing something very creative, ma'am. Sure. Happy morning, Nandakumar sir. Happy morning, ma'am. சார் நீங்க யூசுவலா பண்றதுதான் சார், நீங்க பெட்ஸ்க்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணுவீங்க. இன்னைக்கும் போயிட்டு வீட்டு பக்கத்துல இருக்க பெட்ஸ்க்குலாம் வந்து ஏதாவது ஃபீட் பண்ணுங்க சார். Thank you, ma'am. Thank you so much. Thank you. So happy in doing that. Thank you, sir. Thank you. Happy morning, Kanageshwari ma'am. Happy morning, Kanageshwari ma'am. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழல்ல ஒரு காட்டு பிரதேசத்துல நல்ல தேன் கூடு இருக்கிற இது வந்து நீங்க பார்த்து நல்ல தேன் எடுத்து சுவைக்கணும்ட்டு I wish you to have that wonderful moment today, ma'am. கணேஸ்வரி மேம், உங்களால மைக் வந்து அன்மியூட் பண்ண முடியுதா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. கணேஸ்வரி மேம் ஆன் பண்ணிருக்கீங்களா? யாமினி மேடம், குட் மார்னிங் மேடம். பேசுறேன் மேடம், நான் டிராவலிங்ல இருக்கேன் மேடம், எனக்கு டவர் கொஞ்சம் ப்ராப்ளம் மேடம். ஓகே மேம், ஓகே. Thank you மேம். கடை என்ன பக்கத்துல தான் இருக்கு. நந்தகுமார் சார் நான் பேசுறது கேக்குதுங்க மேடம்? யாமினி மேம் கேக்குது. நீங்க சொல்றீங்களா மேம், கோமதி மேம்க்கு ஒரு ஹாப்பினஸ் ஆக்டிவிட்டி சொல்றீங்களா? Nandakumar sir, sorry for that. Can you suggest one happy activity for Gomati ma'am to do today? Yeah, ma'am. ஒரு நல்ல இயற்கையான பிரதேசத்துக்கு போய் ஒரு நல்ல பெரிய செடி, பெரிய மரம், அந்த மரத்துல அந்த தேன் கூடு இருக்குது. அந்த தேன் கூட்டை வந்து நீங்க வந்து தேன் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. I wish you to have a wonderful day today. Thank you sir. Thank you. Gomati ma'am, can you suggest one activity for Karpagavalli ma'am? யாமினி மேம் கேக்குதுங்களா? யாருப்பா? கோமதி ma'am?
Yogeshwari mama. Ma'am, may rules on மேம் கேக்குதுங்களா? கேக்குது ma'am, கேக்குது. கேக்குது சொல்லுங்க. கற்பகவல்லி மேடம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். Happy morning, good morning, ஹாப்பி ma'am. மார்னிங். Happy morning, good morning, ma'am. சொல்லுங்க. ஹாப்பி மார்னிங், வெல்கம். மேம் நீங்க டிராயிங் வரல இருக்குங்க, பிரைட்டா இருக்குங்க உங்க கோலம். இன்னைக்கு உங்க வீட்டுல நல்லா சூப்பரா உங்க கோலம் போட்டு கலர்ஃபுல்லா ஏதாவது இருக்க மஞ்சத்தூள் வச்சு கொஞ்சம் கலர் பண்ணி நல்லா பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மேம். Okay. சரி ma'am, thank you ma'am. கற்பகவல்லி ma'am, ma'am, thank நமக்கு சஜஸ்ட் பண்றீங்களா ஒரு ஹாப்பினஸ் ஆக்டிவிட்டி? நல்ல சூப்பரான ஒரு காலை பொழுது. அதுல உங்க வீட்டுல மொட்டை மாடி இருந்ததுன்னா அந்த மொட்டை மாடியில போய் நின்னுட்டு அவங்க அந்த சூரியன் சுத்தி இருக்கிற மரங்கள்ல இருந்து ஏதாவது பறவைகளுடைய சத்தம், அந்த ஜென்டிலா காத்து வீசுறது, அதெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுங்க மேம். அதெல்லாம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே, குட் மார்னிங் விஜி மேம். நீங்க நல்லா பார்க்கு போய் நல்லா விளையாடி பிள்ளைகளை கூட்டிட்டு விளையாடி சந்தோஷமா இருங்க. Thank you ma'am. So nice. Now we'll move on to the next activity. தனலட்சுமி அம்மா பண்றீங்களா? செல்ஃப் அப்ரைசல். சரிம்மா. Friends, take your left hand and hold your right shoulder. Tap on left shoulder by saying shabash, shabash, shabash 3 times. Shabash, shabash, shabash. Shabash, shabash, shabash. Shabash, shabash, shabash. Shabash, shabash, shabash. This is self appraisal. We have to appraise ourselves. Gratitude exercise. Thank everything and everyone who makes you happy. Straight your hands, reverse, cross your fingers, twist and down, twist and up. Bring it closer to your heart, below your chin. Take a long, deep breath. Inhale and exhale. 1, 2, 3, 4, 3, 2, 1. Thank you, friends. We have to move on next slide. Self-hug. We have, while open your eyes, take a long and deep breath, inhale, and while exhale, hug yourself. Wide open your eyes, take long and deep breath, and exhale. Expand your hands and exhale, hug yourself. First, or left hand up. Inhale and exhale. Then inhale, open your hands and inhale. Then right hand up and hug yourself. Then once again, inhale, exhale, hug. Every cells and every atom will make happy. You make happy. Thank you. Thank you. Happy task of the day. In this, pick which of this like most in this picture.
You can eat fruits. You can enjoy the stars, listening TV, moon, a picnic, and go for a hospital and see some person, and brush, painting, do anything you can do in this. Take a chocolate like that and enjoy. Thank you. Now our laughing master is looking us. We have to say the alphabets first, and then we have to laugh. Ha ha he who we are going to sing that next song, laughing and laughing lyrics. Ha 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 ha. He You can dance so shake bodies like while you sing. Thank you. Thank you. Nicely sang. We are moving to the next slide. Villain laugh and laughing exercise, ma'am. Laughing at it. Yes, sir. Yeah, villain laugh first. Villain laugh. We are going to laugh. So, villain. Nice laughing. Now we are laughing ourselves. Raise your hands, sir. Laugh. Thank you. Very nice, very nice. Thank you. Super. Now, quick random acts of kindness to bring smile. If we hug a tree, it will be happy, and it will give many fruits, vegetables like that. So, like it, hug a tree, use cloth bags, avoid plastic bags, feed animals,
thank someone, play with kids, spend mobile free hour. Always we spend our time with mobiles. So spend mobile free hour. Water the plants. Walk for a kilometer. Water bowl for birds. Help a senior citizen. Create plastic-free zone. Share a meal. In this way, we can make kindness and smile. Okay, so now we are going to others next. Thank you for smiling. Do you have any smile for me? Thank you for all.